வணக்கம் மக்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. ஸோ டிசி இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர் போட்டுக்கிறேன். இது வந்து பக்காவாக ராவ் அண்ட் இன்டென்ஸாக ரொம்ப பிளட் அண்ட் வயலன்ஸ் அதிகமாக இருக்கிற படம். தயவுசெய்து ஏ சர்டிஃபிகேட்டை சீரியஸாக கன்சிடர் பண்ணி நான் குழந்தைங்களுக்கு கூப்பிட்டு போவேன், அது ஏன் குழந்தை ஏன் டிக்கெட் ஏன் காசுன்னு வாதம் பண்ணாமல் இந்த படத்தை கூப்பிட்டு போகாமல் தவிர்த்துருங்க. ஒரு சின்ன ஒரு டிஸ்க்ளைமர் தான், ஏற்றுக்கங்க, கேட்கடி போங்க. ஸோ எனக்கு டிசியில் என்ன ரொம்ப பிடிச்சிருந்ததுன்றது ஆரம்பிக்கிறேன். முதல்ல இந்த படத்தோட சோல், இந்த படத்தோட ஹீரோ நம்ம அனிருத்தா. என்னடா லோகேஷ் தானே அப்படின்னு கேட்பீங்க. அவர் ஹீரோ தான், லீட் ஹீரோவை பண்ணியிருக்காரு. பட் இந்த படத்தை இந்த அளவுக்கு வந்து பூஸ்டப் பண்ணது இந்த படத்தோட ஹீரோ அண்ட் சோல் அனியோட மியூசிக் தான். சும்மாலாம் இல்லைங்க, சும்மா ஹாலிவுட்டில் ஒரு படம் எடுத்தால் அதை கொண்டு போய் ஹாலிவுட் அளவுக்கு ஏற்ற முடியுமானா அந்த மியூசிக்கால் செய்ய முடியுன்றதை ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அதுலேயும் யூஸ்வலான பேக்ரவுண்ட் ஸ்கோரெல்லாம் தாண்டி ஒவ்வொரு ஸ்டன் சீனுக்கும் வெவ்வேறு விதமாக ட்ரை பண்ணியிருக்காரு. அது எல்லா இடத்துலையும் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஒரு நார்மல் சீனை கூட அந்த அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோரெல்லாம் எலிவேட் பண்ணி கொடுத்து தியேட்டரை வந்து ரிஜாய்ஸ் பண்ண வச்சதுன்னா ரொம்ப பெரிய விஷயமா நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ அந்த விதத்தில் அனியோட மியூசிக் இந்த படத்துக்கு ஒரு பெரிய பங்காற்றுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அவர் தான் இந்த படத்தோட நிஜமான ஹீரோ, அவர் தான். ரெண்டாவது, இந்த படத்தோட லீட் ஹீரோ லோகேஷ் கனகராஜோட டெபியூ. ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக தரமான பர்ஃபார்மன்ஸ் சொல்லணும். மற்ற எமோஷன்ஸ் ப்ளே பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் இந்த படத்தில் இல்லாதனால ஒரு தாசன் அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி பட்டம் முழுக்க ரொம்ப சீரியஸான நோட்டில் ஆக்ஷன் டீல்ஸ் எல்லாம் பூந்து விளையாட்டுருக்கான்னு சொல்லணும். அது எக்ஸ்பிரஷன் தான் பயங்கரமாக கில் பண்ணிட்டாரு. அப்படி இருந்தது. அவருக்கு ஈக்குவலாக கொஞ்சம் கூட சோட போகாத ரெண்டு ஹீரோயின்ஸோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப்ல ஒரு செகண்ட் ஆஃப் ரெண்டு பேரோட பர்ஃபார்மன்ஸுமே தரமாக இருந்தது. அவங்க ரோலுக்கு என்ன வேணுமோ எப்படி பர்ஃபார்ம் பண்ணுமோ அதை ரொம்ப அழகாக உள்வாங்கிட்டு தரமாக பண்ணியிருக்காங்க. ரெண்டு பேரோட பர்ஃபார்மன்ஸ் தரமாக இருந்தது. அதை தாண்டி இவங்களை பிடிக்க வர அந்த போலீஸ் கேரக்டர் பண்ணவராக இருக்கட்டும், அவங்க கூட அந்த டீமாக இருக்கட்டும், எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. அதை தாண்டி லோகேஷோட அந்த டீமுமே ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. படம் முழுக்க அந்த கிட்டி கேரக்டர் வந்து நம்மளுக்குள்ள இருக்கிற ஒருத்தனை ஞாபகப்படுத்திட்டே இருந்தது. அந்த விதத்தில் அந்த கேரக்டர் பெர்ஃபார்ம் ரொம்ப நல்லா இருந்தது. படம் முழுக்க அவரோட பெர்ஃபார்ம் சூப்பராக இருந்துச்சு. ஸோ எனக்கு இந்த படத்தில் வந்து எல்லாரோட கதாபாத்திரமே ரொம்ப தரமாக இருந்தது, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும். மூணாவது, இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபி. நிஜமாவே அருணோட படங்கள்ல எதை வேணாலும் நம்ம குறை சொல்லலாம். பட் சினிமாட்டோகிராஃபி எப்பவுமே கொஞ்சம் வேற லெவலில் ரொம்ப நல்லாவே இருக்கும். இந்த படத்துலையுமே அதுக்கு கொஞ்சம் கூட குறையவே இல்லை. சினிமாட்டோகிராஃபியாக இருக்கட்டும், கலர் கிரேட் இருக்கட்டும், எல்லாமே வந்து ரொம்ப தரமாக பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தை எப்படி நம்ம பார்க்கணும், எப்படி இந்த ஆங்கிளில் நம்மளை வந்து ரசிக்க வைக்கணுமோ அது ரொம்ப ப்ராப்பராக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும். அதை தாண்டி மற்ற விஷயங்கள் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், எடிட்டிங்காக இருக்கட்டும், டெக்னிக்கலி இந்த படம் ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் படம், ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரொடக்ஷன் வேலையுமே ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ எல்லாமே நல்லா இருக்குது. அப்போ உனக்கு எதுதான் ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா, எனக்கு எந்த இடத்துல ஒர்க் அவுட் ஆகலை, எதாவது பெட்டராக பண்ணிருக்கலாம்னா யூஸ்வலான அந்த அருணோட பிளாட். எனக்கு எப்பவுமே அந்த பிளாட்டில் தான் எனக்கு பெரும் பிரச்சனை இருக்குது அருணோட படங்களில். என்னன்னா வயலன்ஸையும் பிளட் அண்ட் ஷெட்டையுமே ரொம்ப அதிகமாக காட்டி அதை பண்ணுறவங்களை ஹீரோவாக காட்டுறதே தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காரு. அவங்க யாருக்கு எதிராக சண்டை போடுறாங்கன்னு பார்த்தாங்கன்னா ஒன்றும் அரசாங்கமாக இருக்கும், காவல்துறையாக இருக்கும், இந்த மாதிரி விஷயங்களாக தான் இருக்கும். ஸோ எனக்கு இது என்ன மாதிரி ஒரு விதத்தை வந்து இப்போ உள்ள ஆடியன்ஸ்க்கும் இப்போ உள்ள பசங்களுக்கும் மைண்டில் என்ன கொண்டு போய் ரிஜிஸ்டர் பண்ணுன்ற கொஞ்சமாவது அந்த சொசைட்டி கன்சென்ட் இருக்கணும்ல, அது தொடர்ந்து இல்லவே இல்லை. இந்த படத்தையும் பார்த்தீங்கன்னா போலீஸ்க்கு எதிராக சண்டை செய்கிற கேங்ஸ்டரை தான் மொத்தமாக ரொம்ப நல்லவங்களா ரொம்ப ஹீரோவாக காட்டின விதமே எனக்கு ரொம்ப பெருசாக எனக்கு. ஏன்னா இவங்க சுட்டுக் கொள்றது எல்லாருமே ஒரு போலீஸை சார்ந்தவங்க தான் இருப்பாங்க. ஸோ ஆப்வியஸ்லி இப்போ உள்ள பார்க்குறவங்களுக்கு தப்பு பண்ணுறதே வந்து சரியா தப்பான்ற மனநிலை இல்லாதவங்க, கத்தி எடுத்து துப்பாக்கி எடுத்து வந்து ஹீரோன்ற மனநிலையில் இருக்கிறவங்க கிட்ட அவங்க எதிர்த்து சண்டை செய்கிறவங்க யாராக இருக்கிறவங்க தான் அத்தனை பேரும் பூட்டுத்தல்லுன்ற ஒரு கான்செப்டோட ஒரு படம் அப்படின்னு வரும்போது எனக்கு அதில் பெரிய கன்சென்ட் இருந்தது. ஏன்னா இப்போ உள்ள விஷயம்லாம் ரொம்ப ஈஸியாக அவங்களால வந்து கன்சீவ் பண்ண முடியும். அப்போ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை எவ்வளோ ஈஸியாக கன்சீவ் பண்ண முடியும், அப்படி ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு கிடைச்சா அது எவ்வளோ பெரிய ஒரு சொசைட்டிக்குள்ள ஒரு பெரிய கெடுதலாக மாறும் அப்படின்றத அந்த கன்சர்னே இல்லாமல் இஷ்டத்துக்கு ஒரு ஸ்டோரி எழுது, அது எவ்வளோ தூரத்துக்கு ஒரு விஷயத்தை ஹைப் பண்ணி அது இப்படிப்பட்ட ஒரு ப்ரொடக்ஷன் ஆஃப் இதை செய்யறதுன்றதுலாம் வந்து ஏற்றுக்கவே முடியல. ஸோ எனக்கு பிரச்சனையாக இருக்கிறது இன்னும் பெட்டராக பண்ணணும்னு நினைக்கிறது அருணோட இந்த மைண்ட் செட் தான். தொடர்ந்து இந்த மாதிரி படங்கள் எடுத்துட்டீங்க அருண், உங்களுக்கு முடிஞ்சா உங்களுக்கு தெரியும்னா டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி வாடையுமே இல்லாமல் ரத்த வாடியே இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு படம் எடுங்க. அதில் உங்களோட மெசேஜ் என்ன சொல்ல வரீங்களோ தெளிவாக கிறிஸ்டல் கிளியராக இந்த கோட் வேர்டு குறியீடெல்லாம் இல்லாமல் ரொம்ப அழகாக எல்லாருக்கும் புரியுற மாதிரி ஒரு படம் இருக்க முயற்சி பண்ணுங்க. அது நீங்கள் எங்களுக்கு ப்ரூவ் பண்ணுங்கன்னு சொல்கிறத தாண்டி உங்களுக்கு நீங்களே ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை பாருங்க. அந்த மாதிரி ஒரு படம் எடுக்க முயற்சி பண்ணுங்க. அவ்வளோதான் என்னோட கன்சர்னே ஒழிய இந்த மாதிரி படங்கள் தொடர்ந்து வரது ஒரு படமாக பார்க்குறப்ப கடந்து போகிறவங்க ஒரு 160% பேர் படமாக பார்த்து, அப்புறம் அதை தாண்டி மற்ற 40% 1% பேர் இந்த படத்தை எடுத்து உள்வாங்கி ஒரு தாஸ் மாதிரி கேரக்டரா ரியல் லைஃப்ல வந்தாங்கன்னா அது எவ்வளவு பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும்ன்றதை கொஞ்சமாவது யோசிங்க. ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி விஷயத்த புகுத்தாதீங்க. இதுதான் ஹீரோயிசம். இவ்வளவு நாள் இதை தான் சினிமா பண்ணிட்டு இருந்தது பல்வேறு வகையில. நீங்களுமே அதை தொடர்ந்து இப்போ உள்ள பசங்களுக்கு கத்தி எடுக்கிறதையும் துப்பாக்கி எடுக்கிறது சுட்டுக் கொள்றதையும் வெட்டி கொள்றதையும் ஹீரோயிசமா காட்ட முயற்சி பண்ணாதீங்க. அது யாருக்கு எதிராக இருந்தாலும் சரி. படிப்போட முக்கியத்துவத்தை காட்டணும்னு ஒரு முயற்சி எடுத்து ஒரு பாயிண்ட்ல ஆரம்பிச்சு அந்த படிப்புக்காக இத்தனை பேரையும் கொள்றதுன்றது படிப்பு முக்கியத்துவமா யோசிக்காது. அந்த படிப்பை கொடுக்குறவனே இப்பேற்பட்டவனா தானே இருக்கான், அப்ப இதை பண்றதா நம்மளுக்கு ஹீரோயிசம் நினைக்க வைக்கிற மாதிரி தான் இந்த படத்தோட எண்டிங்குமே இருந்தது. ஸோ எனக்கு அதில் பெருசா உடன்பாடு இல்லை. ஸோ எனக்கு எந்த அளவுக்கு டிசி வந்து ஒரு ஆக்ஷன் படமாக இருந்ததுன்னா படமாக இருக்கிற வரைக்கும் 100க்கு வந்து நான் 60 கொடுப்பேன். ஒரு யூஸ்வலான ரிவெஞ்ச் படம் தான், வித்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லெவல் ஆஃப் வயலன்ஸ் இருக்கு. அனியோட மியூசிக் இந்த படத்தை வேற ஒரு ஸ்டாண்டர்டுக்கு மாற்றிருக்கு. அவ்வளோதான். உங்களுக்கு ஹாலிவுட் ஸ்டைலில் உள்ள ஜான் விக், நோபடி அந்த மாதிரி படங்கள்லாம் பிடிக்கும்னா கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும். ஸோ ஆக்ஷன் லவர்ஸ்க்கான படம் தான். அதை தாண்டி இப்போ உள்ள பசங்களுக்கு, இப்போ உள்ள ஜென்ரேஷன் பசங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இது ஒரு ஸ்ட்ரிக்டான ஏ சர்டிஃபிகேட்டான படம், வயலன்ஸ் அதிகமாக இருக்கிற படம். அதை தான் ஆரம்பத்தில் சொன்னால் தயவுசெய்து குழந்தைங்களை கூட்டு போவாதீங்க. அவ்வளோ மக்களை மீண்டும் அடுத்த வாரம் நல்ல திரைப்படம் நல்ல விமர்சனம் வர நோட்டத்தை சந்திக்கிறேன். இது நம்ம ஷோ ஃப்ரீலேருந்து போச்சு.